ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1282 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் தலைப்பு ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம். இதன் இன்றைய உபதலைப்பு கிறிஸ்து சகாப்த பௌத்த நூலாசிரியர்கள் விஷயமாக. அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். திங்நாகருடைய வைபாசிகம், அசங்கரின் சௌத்ராந்திகம், நாகார்ஜுனரின் சூன்யவாதம் ஆகியவற்றை ஆச்சாரியால் கண்டனம் பண்ணியிருப்பதால் கிபி 2 6ஆம் நூற்றாண்டுகள் வந்த இந்த பௌத்த சிந்தாந்திகளுக்கு பிற்பட்ட காலத்தவர்தான் ஆச்சாரியர்கள் என்று ஆர்கியுமெண்ட்டை பார்ப்போம். மேற்படி சித்தாந்தங்களை ஆச்சாரியால் கண்டித்திருப்பது வாஸ்தவம்தான். ஆனால் அவற்றை சொன்ன திங்நாகர், அசங்கர், நாகார்ஜுனர் முதலிய சித்தாந்திகளில் எவர் பெயருமே ஆச்சாரியால் குறிப்பிடவில்லை. இந்த சித்தாந்தங்களும் சரி, இன்னும் நம் தேசத்தில் உள்ள அநேக சித்தாந்தங்களும் சரி, இப்பொழுது அவை யாரார் பெயரில் பிரசித்தம் அடைந்திருக்கின்றனவோ அவர்களாலேயேதான் தோற்றுவிக்கப்படவில்லை. அவர்களுக்கும் முந்தி எத்தனையோ காலமாக அந்த சித்தாந்தங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் நன்றாக ரூபம் பண்ணி, கோடிஃபை பண்ணி இல்லாமல் ஒரு மாதிரி வேகாக இருந்திருக்கும். அப்புறம் அவற்றை இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டுள்ள இந்த பிரசித்தமான சித்தாந்திகளே நன்றாக ரூபம் பண்ணி ஒரு கோட்பாடாக, சாஸ்திரமாக ஆக்கி கொடுத்திருக்கிறார்கள். அத்வைதமும் ஆச்சாரியாலுமே இப்படித்தானே. அனாதிகாலமாக இருந்து வந்த அத்வைதத்தைத்தானே ஆச்சாரியால் ஒரு கட்டுக்கோப்பான சாஸ்திரமாக ஆக்கி கொடுத்தார். அவரே அதை தோற்றுவிக்கவில்லையே. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர, பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.